மக்களுக்காக பணிபுரியும் அந்த ஆவணம் நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சில காரணங்களால் அந்த நிர்வாகம் கலைக்கப்பட்டு தற்காலிக முடிவெடுத்து 6 மாத காலம் என்று மேற்கொள்ளும் தேர்தல் வைக்கலாம் என்று உறுதியிருக்கிறோம். சில காரணங்களால் சில காரணங்களால் இந்த நிர்வாகம் 3 மாதத்தில் டிசம்பர் வரை சந்தா கட்டியவர்கள் ஜனவரியில் வாக்களிக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு ஜனவரி 26 என்று தேர்தல் என்று இருந்தது. 16ஆம் தேதி ஜனவரி 16 அன்று மனு தாக்கல் செய்யலாம் விருப்பப்பட்டவர்கள் 2 நாட்கள் கொடுத்து 19ஆம் தேதி அதை திரும்ப பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தோம். அதில் 5 பேர் மட்டும் செய்திருந்தார்கள். தலைக்கட்டம் இந்த தேர்தல் நடத்தப்பட்டு இதுவரை தேர்தல் என்று நடத்தப்படவில்லை. இதுதான் நிறைய பேருக்கு நாங்கள் விரைவில் பொதுக்குழு முடிவு செய்யப்பட்டு விரைவில் அறிவிக்கப்படும். அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கு அன்போடு நான் கேட்கிறேன். அறிவுறுவி நிறைவேற்றிருந்த திரு ஆந்தர் அவர்களுக்கு நன்றி வந்த வேண்டங்கள். அன்னை பரவ தலைமைச் சங்கத்தின் எவ்வித தன்னலமுமின்றி சமுதாய முன்னேற்றத்தை மட்டுமே முன்னிறுத்தி பணியாற்றுவேன் எனவும் தனிப்பட்ட வெறுப்புகளை கடந்து தெளிந்த அறிவுடன் மனச்சான்றின்படி செயல்படுவேன் எனவும் சமுதாய பெரியோர்களின் முன்னிலையில் இறைவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். நன்றி. திரு சேவியராஜ் அவர்களுக்கு தேர்தல் அதிகாரியாக இருந்த திரு நியாய பிரமாட் அவர்கள் முன்னாடை பொருத்தி முறைப்படியாக கௌரவிப்பார். நான் அன்னை பரநல தலைமைச் சங்கத்தின் பொதுச் செயலாளராக எவ்வித தன்னலமுமின்றி சமுதாய முன்னேற்றத்தை மட்டுமே முன்னிறுத்தி பணியாற்றுவேன் எனவும் தனிப்பட்ட வெறுப்புகளை கடந்து தெளிந்த அறிவுடன் மனச்சான்றின்படி செயல்படுவேன் எனவும் சமுதாய பெரியோர்களின் முன்னிலையில் இறைவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். எவ்வித தன்னலமுமின்றி சமுதாய முன்னேற்றத்தை மட்டுமே முன்னிறுத்தி பணியாற்றுவேன் எனவும் தனிப்பட்ட வெறுப்புகளை கடந்து தெளிந்த அறிவுடன் மனச்சான்றின்படி செயல்படுவேன் எனவும் சமுதாய பெரியவர்களின் முன்னிலையில் இறைவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். அவரின் நாற்காலியில் அமர்வின் திரு ஆர் தாயின் பாதுகாவலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தாயினுடைய பரிந்துரை பாதுகாவல் தொடர்ந்து உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும், அதில் குறிப்பாக தூத்துக்குடியில் வாழ்கின்ற மக்களுக்கும் அதிக சிறப்பாக கடல் தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரதகுல சமுதாயத்து மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தாயினுடைய பரிந்துரை பாதுகாவலை நிறைவாக கிடைக்கிறது என்பதை நோக்கி நம்புகிறோம். ஆண்டவரை இறைவாமை போற்றி புகழ்கிறோம். நன்றி. இவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து ஒத்துழைப்பு கொடுத்து சமுதாய முன்னேற்றத்திற்காக அனைவரும் ஒன்றுபட்டு வாழவும் உழைக்கவும் நலன் என்று வருகின்ற பொழுது
அந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கடந்து, எண்ணங்களை கடந்து, பொதுநலன் ஒன்றையே மனதில் கொண்டு, சமூகத்தின் முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு நாங்கள் உழைத்திட தேவையான ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்குள்ளே பிளவுபட்டு நிற்காதபடிக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கின்ற தாரக மந்திரத்தை மனதில் கொண்டு நாங்கள் எப்பொழுதுமே ஒன்றுபட்டு உழைக்கக்கூடிய அந்த சமூகத்திற்காக பாடுபடக்கூடிய நம் உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். தாயை நீர் எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவலியாக தந்த இறைவா, தொடர்ந்து அந்த தாய்மொழி வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்தருளும். கடலோர பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சார்ந்த அனைத்து மக்களையும் ஆண்டவரை நீரே கரம் பிடித்து வழிநடத்தியருளும். கடலோர சமுதாயத்து மக்களோடு இணைந்து, அவர்களோடு இணைந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சமூகத்து மக்களையும் கூட தேவரை நீதாமே நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் புதிய பொறுப்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களை உங்களுக்கும், இதனுடைய உறுப்பினர்களாகவும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், உங்களுக்காக கடவுள் தந்திருக்கக்கூடிய இந்த அலுவலகத்திற்கும் ஆண்டவர் தாமே உரை ஆசிரியரை பொழிந்து தொடர்ந்து சமூக மக்களுக்காக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டிட தேவையான ஆற்றல், அருள், பொருள், வரங்கள் அனைத்தையும் தந்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். அவர்களுக்கு மனமான நன்றிகள். அருட்தந்தையை கௌரவிக்கும் விதமாக திரு நியாயமட்ட அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க.